யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்சாமிங்க வா. சீக்கிரம் கொண்டாயா. என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ நாக்க வேண்டாம் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாட்டி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய் அண்ணா 2 பேருக்கு 7 வயசாச்சு புத்தியில உங்களுக்கு இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இதனா ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்கு. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. சகல் பாஜா வேலை கிட்ட வச்சிடாத, வேண்டாம். சொன்னா கேளு. ஒட்ட மண்ட பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே 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 குத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி இதை நீயே வச்சுக்க, ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய் இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடை நல்லாடு. ஏமா இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ என்னையா டீல சக்கரையே இல்ல? என்னமா சொல்ற? டீல சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சக்கரை இல்ல தானே? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏன் போய் சொல்ற? கந்தசாமி
கொஞ்சம் பார்ப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும் சும்மாடா. சரி எதுக்குமா உன் போய் இந்த வாப்படி. யோ நிறுத்தியா, இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சக்கரை இருக்கா இல்லையாங்கிறதா பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீய நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இந்தாமாமா போடா. யோ நிறுத்தியா, இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா. யோ சும்மா பார்க்காம குடிச்சிட்டு சொல்லியா. என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலையன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது. வாங்கி அடி அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா. குடிக்கிறாரு. இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குயா, ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்கல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுவிட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கன்சமே, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு விடாத தாக்கு. அப்படி தாக்கு. ஏன் கடையில வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சு போடுவேன். அதுல மச்சம் மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம்னு ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. என்னப்பா? ஏய் மச்சம் என்ன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலேயே நீ மாலை கண்ணுக்காரனை பார்த்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி, நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா 3 4 அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. 5 தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு. தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி, நான் போய் மீன் போடுறேன். கரெக்ட் வருதான் பாரு. அண்ணா இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாம்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணோம்? இருடா பாக்குறேன். சிந்தாமணி, ஐயோ என்னண்ணே, கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய் எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய் முதல்ல உசு இருக்கான்னு பாருங்கண்ணே. நீயே பாத்துறா. ஐயோ சரி. அண்ணே சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா. அண்ணே மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது?
உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்க என்ன. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்க. அப்படியா? இப்போ ஒரு காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ₹1 வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க, போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றது கேளுண்ணா, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன சீக்கிரம் போங்கண்ணே. அம்மா அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ₹1 பாதம் வரைக்கும் தான். சரி ₹10 வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி நவரு. வச்சிட்டாருடா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டானுங்களோன்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க? முருகா. ஏமா இது என்ன கோவிலா, கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா.